திருப்பாவையின் 2வது பாசுரம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி, உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். தோழிகளுக்கு நாளை முதல் நோன்பு நோக்க போறோம். இந்த நோன்புக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், தமிழ்ல செய்யத்தக்கன செய்யத்தகாதனன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டூஸ் அண்ட் டோன்ட் சொல்றா. முதல்ல இந்த பெண்களை எல்லாம் அட்ரஸ் பண்ணி, வையத்து வாழ்வீர்கள், இந்த பூமியில் வாழ்ச்சி பெற்றவர்களே, ஏன்னா கோபிகைகளாக கண்ணனுக்கு சமகாலத்தவர்களாக வாழ்ந்து ஆயர்பாடியில் வாழ்ந்து கண்ணனை அனுபவிக்கும் பேறு பெற்றிருக்கிறீர்கள் என்றால் உண்மையில் நீங்கள் தான் வையத்தில் வாழ்பவர்களாக கருதப்படுவீர்கள். அப்ப நாமும் இருக்கோமேனா? இருக்கோம். நாமெல்லாம் வையத்து இருப்பீர்கள். கோபிகைகள் தான் வையத்து வாழ்வீர்கள். இந்த வையத்திலே வாழ்ச்சி பெற்றவர்கள். நாமும் நம் பாவைக்கு, நம்முடைய இந்த பாவை நோன்புக்காக செய்யும் கிரிசைகள், கிரியைன்னு சம்ஸ்கிருதத்துல சொல்றோம் இல்லையா, அதுதான் தமிழ்ல கிரிசைன்னு ஆயிருக்கு. என்னென்ன கிரியைகள் செய்ய வேண்டும் கேளீரோ, கேட்டுக்கோங்கன்னா. ஏன்னா அடுத்து முக்கியமான விஷயம் சொல்ல போகிறாள். அதனால கொஞ்சம் காதுகளை தீட்டி கேட்டுக்கொள்ளுங்கள். அதை முன்னாடியே சொல்லிடுறா. என்னன்னா, செய்யத்தக்கவைன்னு 6 விஷயங்கள் சொல்ல போறா, விளக்கத்தக்கவைன்னு 6 விஷயங்கள் சொல்ல போறா. அதுதான் இந்த பாட்டுல அப்படியே கலந்து வரும். முதல்ல நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி, பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறானே நாராயணன், அவனுடைய திருவடிகளை, அவனுடைய குணங்களை, அவன் திருநாமங்களை நன்றாக பாட வேண்டும் இந்த மார்கழி மாதம். அதனாலதான் பாருங்க மியூசிக் பெஸ்டிவல்னு சொல்லிடுறா. சக்கரா தொலைக்காட்சியிலேயே நீங்க பார்க்கலாம், நிறைய இசை நிகழ்ச்சிகள் வந்துட்டே இருக்கும் மார்கழி மாசம்னா. ஏன்னா பாடணும், பகவானை பற்றி பாட வேண்டும். பார்க்கடல்ங்கிறது என்னன்னா, ஆயர்பாடிதான் இங்க பார்க்கடல். ஏன்னா ஆண்டாளுக்கு கிருஷ்ணன் தான் நோக்கு. ஆயர்பாடியில பால் மலிந்திருக்கிறது அல்லவா, அதனால அது பார்க்கடல். ஜவுளி நிறைந்திருந்தால் ஜவுளி கடல்ங்கிறா. பால் மலிந்திருக்கும் ஆயர்பாடி பார்க்கடல். அங்கே பள்ளி கொண்ட கண்ணனுடைய திருநாமங்களை பாட வேண்டும். அடுத்து செய்யத்தக்கானவெல்லாம் வரிசையா சொல்லின்னு வந்துடுறேன். நாட்காலே நீராடி, விடியற் காலையில ஃப்ரெஷ்ஷா நீராட வேண்டும் மார்கழி மாசத்துல. அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்பதானே பகவானுக்கு நாம பிளசண்டா இருப்போம். ஏன்னா நீராடுவது நமக்குன்னு மட்டும் இல்லை, பகவானுக்கு நாம பிளசண்டா இருக்கணுமா, அதற்காக நீராடணும். அதுலயும் ஒரு நுட்பம் பாருங்கள். முதல்ல நாம சங்கீர்த்தனம், அப்புறம் நீராட சொல்றா. ஏன்னா பகவானுடைய நாமங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீராடாமல் கூட பகவானுடைய நாமத்தை சொல்லலாம். அதனால அவன் நாமங்களை பாடுங்கள். நாட்காலே நீராடி, அதுக்கப்புறம் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும், ஐயமும் பிச்சையும். ஐயம் என்றால் இப்போ பெரிய மகான்கள், ஆச்சாரியர்கள், அவர்களுக்கு நாம பணிவோடு சம்பாவனை சமர்ப்பித்தல், அதற்கு ஐயம்னு பேரு. பிச்சை என்றால் வறியவர்கள், ஏழைகள், அவர்களுக்கு நம்மால் என்றதை கொடுப்பது. சிம்பிளா சொல்லணும்னா லார்ஜ் ஸ்கேல் தானம், ஸ்மால் ஸ்கேல் தானம். இந்த ஐயம் பிச்சை 2 விதமான தானங்களும் ஆந்தனையும் கை காட்டி இயன்றவரை கொடுக்கணும். யாருக்கு இயன்றவரைனா, வாங்குறவர் எவ்வளவு தூரம் வாங்குவாரோ அவ்வளவு தூரம் தானங்கள் பண்ணணுமா. அதனால மார்கழி மாசத்துல ஐயம் பிச்சை, இந்த தானம் பண்ணுதல் 2 வித தானங்களும் பண்ண வேண்டும். அதுக்கப்புறம் உய்யும் 6 எண்ணி, 6னா வழின்னு அர்த்தம். உய்யும் 6, நாம் உய்வதற்கான வழி எது? பகவானுடைய திருவடிகள் தான். அப்போ உய்யும் 6 எண்ணி, பகவானை தியானித்து, நாம் உய்வடைவதற்கு வழியாக இருக்கக்கூடிய பகவான் திருவடிகளை தியானித்து, 6வது உகந்து சந்தோஷமா நோன்பு நோக்கணும். ஐயோ மார்கழியா, ஐயோ நோன்பான்னு இல்ல, ஆஹா நோன்பு நோற்று பகவானை வழிபடும் பாக்கியம் கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷமா நோக்கணும். இந்த 6ம் செய்ய வேண்டியவை. இப்போ விளக்க வேண்டியவை என்ன என்று பாருங்கள். நெய் உண்ணோம், பால் உண்ணோம், நெய்யோ பாலோ உட்கொள்ள மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் பகவானுக்கு என்று ஏற்பட்டவை. கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அவனுக்கென்று அர்ப்பணித்து விடுவோம். அந்த போக பொருட்கள்னு சொல்லுவா, அதை நாங்கள் உண்ண மாட்டோம். ஏன் உண்ணாம இருக்க முடியுமான்னா, ஏற்கனவே தான் பகவானுடைய திருநாமங்களையே உணவா உட்கொண்டாச்சே, அதனால இதெல்லாம் நாங்க உட்கொள்ள மாட்டோம். அடுத்தது மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியோம். அதாவது கண்ணுல மை இட்டுக்க மாட்டோம். ஏன்னா மை இட்டுக் கொள்வதுங்கிறது இனி வாழ்க்கையில மங்களம் வந்துருத்துன்னு அர்த்தம். எங்களுக்கு கிருஷ்ணனை மணந்து கொண்டால்தான் மங்களம், அது வரைக்கும் கண்ணுக்கு மை இட்டுக்க மாட்டோம். மலரிட்டு நாம் முடியும், நாங்களா கூந்தல்ல பூ வச்சுக்க மாட்டோம், நாம் முடியும். கிருஷ்ணன் பூச்சூட்டி விட்டான்னா சூடிக்கொள்வோம். அதனால அதுவும் நாங்கள் அவனுடைய இஷ்டப்படி செய்வோம்.
அடுத்து செய்யாதன செய்யோம் தீ குறளை சென்று ஓதோம். செய்யாதன முன்னோர் செய்யாதத புதுசா எதுவும் நாங்க செய்ய மாட்டோம். குறளைனா வம்புன்னு அர்த்தம். தீ குறளை சென்றோதோம், அங்க இச்சு கிடையாது, இச்சு போட்டுட்டா வேற அர்த்தம் ஆயிடும். குறளைனா வம்பு, வம்பு பேச மாட்டோம். ஏன்னா வம்பு பேசினாலும் பார்ப்போம், வம்பு இன்னொருத்தர் கேட்டா கேட்கிறவருக்கும் பார்ப்போம், இதெல்லாம் பண்ண மாட்டோம். ஆக 6 செய்ய வேண்டியவை, 6 விளக்க வேண்டியவை. இந்த 6ஐயும் பின்பற்றி இந்த பக்கம் 6 அந்த பக்கம் 6 உய்யும் 6 பகவான், இதை தியானித்து இந்த மாதமே ஒரு ஸ்பிரிச்சுவல் சிக்ஸராக நமக்கு அமையும் என்பதை இந்த பாட்டுல ஆண்டாள் காட்டுகிறாள். இதை மற்றொரு கோணத்திலே ஒரு ஆச்சாரியன் பெருமையை சொல்வதாகவும் ரசிக்கலாம். எப்படி? இதே பாசுரம், வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. நமக்கு பாவை, அதாவது கண்கண்ட தெய்வமா இருக்கும் ஆச்சாரியன்ட்ட நாம எப்படி நடந்துக்கணும்? பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடி பாடி, பகவானுக்கு திரு அடியாக அடியவராக இருக்கும் ஆச்சாரியனுடைய புகழை பாட வேண்டும். அடுத்து நெய் உண்ணோம் பால் உண்ணோம். பாலுக்குள் இருக்கும் நெய், அதாவது இதெல்லாம் சிற்றின்பத்தை குறிக்கிறது. பால் இன்பம் சிற்றின்பம் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த மாதிரி விஷயங்கள்ல நாங்கள் ஈடுபட மாட்டோம். அடுத்து நாட்காலே நீராடி ஆச்சாரியன் திருவடிகளே கதி என்று பற்றி கொள்வோம். நீராட்டம்ங்கிறது ஆச்சாரியன் திருவடிகளை பற்றுவதை சொல்கிறது. மையிட்டு எழுதோம், நாங்க மை போட்டு ஆத்மாவை பார்க்கக்கூடிய ஞான யோகத்திலும் வல்லவர்கள் அல்லர். மலரிட்டு நாம் முடியோம், மலர்களால் பகவானை அர்ச்சிக்கக்கூடிய பக்தி யோகமோ கர்மயோகமோ இதுவும் எங்களுக்கு தெரியாது. அடுத்து செய்யாதன செய்யோம், முன்னோர்கள் எதிலிருந்து விலகி நின்றார்களோ அதுல இருந்து நாங்களும் விலகி நிற்போம். தீ குறளை சென்றோதோம், அடியார்களை பற்றி நாங்க வம்பு பேச மாட்டோம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி, ஐயம் என்றால் ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு ஒரு நூலை எடுத்து விளக்கக்கூடிய காலக்ஷேபம் என்பது. பிச்சை என்றால் ஒருத்தர் ஒரு விஷயத்தை பொதுமக்களுக்கு பிரசன்ட் பண்ணக்கூடிய உபன்யாசம் என்பது. அப்போ காலக்ஷேபம் உபன்யாசம் ரெண்டையும் நிறைய கேட்டு உய்யும் 6 எண்ணி, இந்த இடத்துல 6 என்பது 6 வார்த்தைகள் கொண்ட ஆச்சாரியன் நமக்கு உபதேசிக்கும் துவயம் என்ற மந்திரத்தை குறிக்கிறது. அதுல 2 வரிகள் இருக்கும், மொத்தம் எழுத்துகள்னு முறைப்படி பிரித்து பார்த்தால் 6 எழுத்து வரும். அந்த துவயம்ங்கிற மந்திரம் தான் சரணாகதியை காட்டுகிறது. பிராட்டியோடு கூடிய பெருமாள் திருவடிகளே தஞ்சம், பிராட்டியோடு கூடிய பெருமாளுக்கே எல்லா தொண்டுகளும் செய்ய கடவேன்னு அந்த 6 வார்த்தைகளாகிய துவயத்தை எண்ணி ஆச்சாரியனே கதி என்று இருந்தால் நாம் உகந்து உய்வடையலாம் என்று ஆச்சாரியன் பெருமையை சொல்வதாகவும் ரசிக்கலாம். இனி அடுத்து இந்த மார்கழி நோன்பு நோக்கிறார்களே, இதற்கு என்ன பலன், என்ன பலனை உத்தேசித்து நோன்பு நோக்கிறார்கள், அதை அடுத்த பாசுரத்திலே காண்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.